அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு, அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு. பண தேவை பூர்த்தி ஆகணும், எங்கள் வீட்டில் எப்போதுமே பணம் நிரம்பி வழியணும், இல்லைன்னு சொல்லாத அளவுக்கு சேர்ந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் செய்யுங்க. கண்டிப்பாக கைமேல் பலன் அப்படிங்கிறது நிச்சயம். இப்போ நம்ம செய்ய போகிற பரிகாரத்தை செய்யறதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது. அதனால் ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும், யாருக்கெல்லாம் பண தேவை இருக்குதோ அவங்க எல்லாருமே வந்துட்டு செய்யலாம். பிறப்பிறப்பு திட்டிருந்தாலும் செய்யலாம், அசைவம் சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னாலும் செய்யலாம். எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இன்று ராகு காலம் யமகண்டம் தவிர்த்து மற்ற நேரத்தில் நீங்கள் செய்யலாம். என்ன பரிகாரம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த நாளினுடைய சிறப்பு குறித்து தெரிஞ்சுக்கோங்க. இன்று மார்ச் மாதத்தின் 18ஆம் தேதி, பங்குனி மாதத்தின் 4ஆம் தேதி, நிறைஞ்ச புதன்கிழமை மகாவிஷ்ணு வழிபாட்டுக்கும் அவங்கள அதிபதியாக கொண்ட புதன் பகவான் வழிபாட்டுக்கும் ஏற்ற ஒரு நாள்னு வந்து சொல்லலாம். இந்த அற்புதமான நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக இன்றைக்கி நமக்கு காலை 8:29 இருந்து பங்குனி மாதத்திற்குண்டான அமாவாசை திதியானது தொடங்கிடுச்சு. இது பார்த்திங்கன்னா நமக்கு நாளைக்கு காலையில் 7:29 வரைக்கும் இருக்குது. புதன்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய அமாவாசை நம்ம வீட்டில் பொன்னையும் பொருளையும் பெருக செய்யும் அப்படின்னே வந்து சொல்லலாம். ஒவ்வொரு தமிழ் மாதத்துக்கும் ஒவ்வொரு தனி சிறப்பு உண்டு. அதன்படி பார்க்கும்போது இந்த பங்குனி மாதங்கிறது நிறைய தெய்வீக திருமணங்கள் நடந்த ஒரு மாதமாக வந்து கருதப்படுது. இத்தகைய சிறப்பு வாய்ந்த இந்த பங்குனி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை நாளில் ஏற்கனவே நம்ம செய்ய வேண்டிய பரிகாரங்கள்னு கிட்டத்தட்ட 4 வீடியோக்கள் வந்து போட்டிருக்கிறேன். ஒன்று பார்த்திங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட 4 பொருளை ஒன்றா சேர்த்து வைங்க, இதன் மூலமாக நம்ம வீட்டில் மூட்டையாக பணம் சேருன்னு சொல்லியிருப்பேன். அடுத்து பார்த்திங்கன்னா, குளிக்கும் தண்ணீர் பரிகாரம். அந்த குளியல் முறையை இன்றைக்கி இரவுக்குள்ளே நீங்கள் எப்போ எடுத்துக்கிட்டிங்கனாலும் உங்களுக்கு நல்ல பலன் வந்து கிடைக்கும். அதுலேயே வந்து கையில் ₹1 வச்சுட்டு செய்கிற மாதிரி ஒரு பரிகாரம் வந்து சொல்லியிருப்பேன். அது நீங்கள் செஞ்சீங்கன்னா ₹1 1 கோடியாக மாறும் அப்படின்னே வந்து சொல்லலாம். அடுத்து பார்த்திங்கன்னா, இன்றைக்கி ரொம்ப சக்தியூட்டப்பட்ட நாளாக இருக்கிறதுனால நீங்கள் இக்கட்டான சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, அவசர பண தேவை இருந்தாலும் சரி, ஒரு குறிப்பிட்ட தேவதையை நீங்கள் இன்றைக்கி கூப்பிடும்போது கண்டிப்பாக அவங்க மூலமாக உங்களுக்கு உதவி கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். அடுத்த பரிகாரம் பார்த்திங்கன்னா, இன்றைக்கி நீங்கள் முன்னோர் வழிபாடு, படையலிட்டு வழிபாடு செய்யலை, இல்லை எந்த மாதிரி வழிபாடு செய்யலினாலும் அவங்கள நினச்சி ஒரு தீபம் வந்து ஏற்ற சொல்லியிருந்தேன். அந்த ஒரு தீபத்தை ஏற்றினீங்கன்னாவே உங்கள் வறுமை நிலை நீங்கி பணம் வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நான் மொத்தம் 4 வீடியோ சொல்லியிருக்கிறேன். 4மே நான் எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், பார்க்காதவங்க பார்த்து பயன்படுத்திக்கோங்க. சரி, இப்போ இந்த பதிவை தொடர்ந்து பார்க்கலாம். இது எதற்கான பரிகாரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம வீட்டில் பணம் வந்து சேருவதற்கும் தங்கம் சேருவதற்குமான அற்புதமான ஒரு பரிகாரம் அப்படின்னு வந்து சொல்லலாம். இது எப்படி செய்யணும் அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு மஞ்சள் நிறத்தில் இருக்கிற மாதிரி ஏதாவது ஒரு துணி வந்து எடுத்துக்கோங்க. காட்டன் துணியாக இருந்தாலும் சரி, பாலிஸ்டராக இருந்தாலும் சரி, ஏதாவது ஒன்று வந்து எடுத்துக்கோங்க. மஞ்சள் நிறத்தில் துணி இல்லைன்னா வெள்ளை நிற துணி எடுத்துகிட்டு அதில் கொஞ்சம் மஞ்சளையும் பன்னீரையும் அல்லது மஞ்சளையும் தண்ணீரையும் குழப்பி அந்த துணியில் பூசி விட்டு நிழல்லையே உலர வச்சுருங்க. இது நல்லா வந்து காஞ்சிரும். அதன் பிறகு இதை நீங்கள் எடுத்துகிட்டு வந்துட்டு உங்களுடைய ஹாலில் உட்காந்துக்கோங்க. ஒரு விரிப்பு விரித்து அது மேலே இந்த பரிகாரத்தை வந்துட்டு செய்யுங்க. ஏன்னா இந்த பரிகாரத்துக்கு நம்ம கல்லுப்பு பயன்படுத்தி செய்ய போகிறோம். கல்லுப்பு பயன்படுத்தி செய்யக்கூடிய பரிகாரத்தை எல்லாத்தையுமே நம்ம அப்படி தரையில் வச்சு செய்யக்கூடாது. ஏதாவது ஒரு விரிப்பு வந்து விரித்து வச்சுக்கணும். அதே போல் நம்ம உட்காரக்கூடிய திசைன்னு பார்க்கும்போது வடக்கு திசையாக இருக்கணும். நார்த்து ஃபேஸிங் பார்த்த மாதிரி உட்காரணும். சரிங்களா? இப்போ வந்துட்டு துணி வந்து விரித்து வச்சுக்கோங்க. அடுத்து இதில் நம்ம கைப்பிடி அளவுக்கு கல்லுப்பு வந்து போடணும். மகாலட்சுமி தாயாரின் அம்சம் பொருந்தியது தான் இந்த கல்லுப்பு. அதுவும் அமாவாசை நாளில் நம்ம கல்லுப்பு பரிகாரம் செய்யும்போது கைமேல் பலன் நிச்சயம் அப்படின்னே வந்து சொல்லலாம். இதுக்கு நம்ம சமையலறையில் பயன்படுத்திகிட்டு இருக்கிற உப்பு வந்து எடுத்துக்கக்கூடாதுங்க. புதுசாக ஒரு பேக்கெட் வச்சுருந்தீங்கன்னா அதுலேருந்து நீங்கள் எடுத்துக்கிறது சிறப்பு. வலது கையால் எடுத்து அழுத்தம் கொடுத்து பிடிச்சி இந்த துணியில் வந்துட்டு நீங்கள் இந்த உப்பை வந்து போட்டுருங்க. இப்போ இது கூட ஒரு சிறு துண்டு வசம்பு வந்து வைங்க. இந்த வசம்பு கல்லுப்போடு சேரும்போது அற்புதமான பணவரவு வந்து ஏற்படும். இப்போ உங்ககிட்ட வசம்பு இல்லை அப்படின்னா பரவாயில்ல, விட்டுருங்க. பச்சை கற்பூரம் இருந்துச்சு அப்படின்னா அந்த பச்சை கற்பூரத்தை வந்து இந்த கல்லுப்போட சேர்த்துருங்க. அடுத்து ₹1 காசு நமக்கு தேவைப்படுது. ஏன்னா பணம் தான் வந்து பணத்தை ஈர்க்கும். பணம் சேர்வதற்காகத்தான் இந்த பரிகாரத்தையும் செய்கிறோம். அதனால் ₹1 எடுத்துகிட்டு சுத்தமான தண்ணியில் கழுவிட்டு அதன் பிறகு இந்த கல்லுப்பு மேலே வந்து வச்சுருங்க. அடுத்தது உங்களுக்கு பணம் மட்டும் சேரணுன்னா இதுவே வந்து போதும். நகையும் சேரணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா வெள்ளியிலையோ அல்லது தங்கத்துலேயோ ஏதாவது ஒரு உலோகத்தில் இருக்கிற மாதிரி ஒரு சின்ன ஒரு குண்டுமணி அளவுக்காவது ஒரு நகையை வந்துட்டு நம்ம இது கூட வந்து வைக்கணும். இதன் மூலமாக அடகு நகையும் நம்ம வீட்டுக்கு வரும். அதே போல் நகை வாங்குவதற்கான யோகமும் வந்து உண்டாகும் அப்படின்னு வந்து சொல்லலாம். என்னென்ன வச்சுருக்குறோம்? கல்லுப்பில் ₹1 நாணயம்,
வசம்பு இருக்கிறவங்க வசம்பு வந்து வச்சுக்கலாம். வசம்பு இல்லாதவங்க இந்த ₹1 பச்சை கற்பூரம் வச்சுக்கலாம். கூடவே தங்கம் சேரணும்னு விருப்பப்படுறவங்க குண்டுமணி விளவுக்காவது தங்கமோ அல்லது வெள்ளியோ ஏதாவது ஒன்று வந்துட்டு நம்ம வைக்கணும். இப்போ இதை நீங்கள் ஒரு சின்ன முடிச்சு மாதிரி வந்துட்டு கட்டிக்கோங்க. இப்போ பூஜை அறைக்கு போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறவங்க, அதாவது பீரியட்ஸ் எல்லாம் இல்லை அப்படிங்கிறவங்க பூஜை அறையில் இது 1 நிமிஷம் வச்சு இதுக்கு மஞ்சள் குங்குமம் பொட்டு வச்சு ஊதுபத்தி சாம்பிராணி புகை இதெல்லாம் காட்டிட்டு ஆத்மார்த்தமாக இறைவனை வேண்டிக்கிட்டு உங்களுடைய முன்னோர்களையும் வேண்டிக்கிட்டு இந்த முடிச்சியை நீங்கள் அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு உங்களுடைய நிலைவாசல் படிக்கு உள்ளே வந்து கட்டிடுங்க. அதாவது நீங்கள் கதவை திறந்து உள்ளே வந்ததுக்கப்புறமா இப்படி அண்ணாந்து பார்த்தீங்கன்னா இந்த முடிச்சு வந்து உங்களுக்கு தெரியணும். அதாவது நம்மளுடைய ஹாலுக்குள்ளே வந்துட்டு இந்த முடிச்சு வந்து இருக்கணும். சரிங்களா? இந்த மாதிரி உள்ளுக்குள்ளே வந்து நீங்கள் கட்டி வச்சுருங்க. இப்போது நிறைய பார்த்திங்கன்னா அந்த நிலைவாசல்லே அந்த ஆணி மாதிரி அடிச்சிருப்பாங்க. நம்ம அதில் வந்துட்டு கூட இதை வந்து கட்டி வச்சுக்கலாம். ஒரு சில வீடுகளில் அப்படி இருக்காது. அந்த மாதிரி இருக்கிறவங்க அந்த நிலைவாசல் கதவுக்கு மேலே செவுரு இருக்குது இல்லையா, அங்கே வந்து ஒரு ஆணி அடிச்சுக்கோங்க. இல்லைன்னா வந்து அங்கே ஒரு ஹூக்கெல்லாம் இருக்குது. இப்போ பாருங்கள், நல்லா ஸ்டிக்கர் மாதிரி இருக்கும். அதை வாங்கி ஒட்டி வச்சுட்டு கூட இதில் வந்து மாட்டி வச்சிடலாம். சரிங்களா? நல்லா வந்து அந்த இடத்த தொடச்சி விட்டுட்டு அந்த ஸ்டிக்கரை ஒட்டி விட்டுட்டு அந்த ஹூக்கில் இந்த முடிச்சியை வந்து நீங்கள் மாட்டி வச்சுருங்க. இது வந்து 1 மாதம் வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். அதாவது இந்த அமாவாசைக்கு மாட்டி வச்சிங்கும் போது அடுத்த அமாவாசை வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். இதுக்கு நடுவில் நீங்கள் செவ்வாய் வெள்ளி சாம்பிராணி தூபம் போடும் பழக்கம் இருந்துச்சு அப்படிங்கும்போது நீங்கள் ஒவ்வொரு முறையும் இந்த முடிச்சுக்கும் காட்டுறது அப்படிங்கிறது வந்து நல்லது. இதன் மூலமாக இதனுடைய எனர்ஜி லெவல் வந்து குறையாமல் இருக்கும். சரிங்களா? அப்போ அடுத்த அமாவாசை அன்றைக்கி இதை என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மூட்டையை பிரித்து இதில் இருக்கக்கூடிய அந்த தங்கமோ வெள்ளியோ வச்சிங்களா அதை நீங்கள் எடுத்து கழுவிட்டு மறுபடியும் பரிகாரம் செய்கிறதுக்கு பயன்படுத்திக்கலாம். இந்த ₹1 நீங்கள் மறுபடியும் பரிகாரம் செய்கிறதுக்குன்னு பயன்படுத்திக்கலாம். இந்த வசம் இருக்குது இல்லையா, அது வந்து நல்ல நிலையில் இருந்தாலும் அதையும் நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கிறது நல்லது. மாதம் ஒரு முறை மாற்றிக்கிறது அப்படிங்கிறது வந்து நல்லது. அது நீங்கள் கால்படாத இடத்துல தூக்கி போட்டுடலாம். சரிங்களா? அடுத்து இந்த கல்லுப்பை வந்துட்டு வாஷ் பேசன்லேயோ சிங்க்லேயோ பாத்திரமெல்லாம் எல்லாமே சுத்தமாக இருக்கும்போது தண்ணீர் திருவி விட்டு அதே ஃப்ளோலேயே இதை வந்துட்டு நீங்கள் கரைச்சி விட்டுருங்க. இந்த துணியை அலசி மறுபடியும் பரிகாரம் செய்யறதுக்கு பயன்படுத்திக்கோங்க. இது பார்த்திங்கன்னா 3 ஆண்டுகளுக்கு முன்னாடியே நம்மளுடைய சேனலில் செய்முறை விளக்கத்தோடு நான் உங்களுக்கு வந்து செஞ்சு காட்டியிருப்பேன். நிறைய பேர்த்துக்கு அற்புதமான பலன் தந்த ஒரு பரிகாரம்னு பார்க்கும்போது இந்த ஒரு பரிகாரத்தை வந்து சொல்லலாம். குண்டுமணி அளவுக்கு தங்கம் இல்லாதவங்க கூட இதை செஞ்சதன் மூலமாக எனக்கு வந்து 3 பவுன் தங்கம் வாங்கிறதுக்கான பாக்கியம் வந்து கிடச்சிச்சுமா, என்னுடைய பணவரவும் வந்து அதிகரிச்சுது, முன்ன விட தொழில் நல்லா போனதுனால என்னால் பணம் சேமிக்க முடிஞ்சிச்சு, எனக்கு நகை வாங்க முடிஞ்சிச்சுன்னு சொல்லி நிறைய சகோதரிகள் நெகிழ்ச்சியாக எனக்கு கமெண்ட்லெல்லாம் மறுபடியும் சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் கூட நான் உங்களுக்கு ஷார்ட்ஸ் வீடியோலெல்லாம் கூட காட்டியிருந்தேன். மேலும் கம்யூனிட்டி போஸ்ட்லேயும் அப்போல்லாம் போடுவேன். இப்போ தான் நான் வந்து அது மாதிரிலாம் சக்ஸஸ் ஸ்டோரிஸில் போடுறதில்ல. ஸோ இதை நீங்கள் மற்ற அமாவாசை நாளில் செய்யலிங்கனாலும் இந்த பங்குனி அமாவாசை பலன் மிகுந்த அமாவாசைன்னு சொல்லலாம். மேலும் புதன்கிழமை நாளில் வந்திருக்குது. பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. அதனால் அற்புதமான இந்த வாய்ப்பை யாரும் தவற விடாமல் செஞ்சு பலனடையுங்க. இதை ராகு காலம் யமகண்டம் தவிர்த்து மற்ற நேரத்தில் செய்யலான்னு சொன்னேன் இல்லையா. இன்றைக்கி ராகு காலம் பார்த்திங்கன்னா நமக்கு மதியம் 12 மணிலேருந்து 1:30 வரைக்கும் இருக்குது. அதை மட்டும் நீங்கள் விட்டுட்டிங்கன்னா போதும். யமகண்டத்தை பொறுத்த வரைக்கும் காலையிலேயே வந்துட்டு நமக்கு முடிஞ்சிருச்சு. இரவு ஒரு 9 மணிக்குள்ளே செய்யறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இந்த வீடியோ குறித்து ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.